ஹாய் ஹலோ. ஸோ இந்த வீடியோவில் இந்த வீக்கான ட்ரேட் பிரேக் டவுன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃப்ரம் 23 டு 27 நான் 3 ட்ரேட் எடுத்திருக்கேன். 3மே எனக்கு லாஸ் தான். ஃபர்ஸ்ட் ட்ரேட் ஆன் இயூ இந்த எஸ்எல். செகண்ட் ட்ரேட் இருங்க நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். கோல்டுன்னு நினைக்கிறேன். கோல்டு. அண்ட் தேர்ட் ட்ரேட் ஆன் இஜே ஹீரோ ஜேபிஒய். மொத்தத்தில் இந்த 3 ட்ரேடு நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இயூ தான் நான் ஃபஸ்ட் எடுத்த ட்ரேட் இந்த வீக். ஐ திங்க் 25 இந்த இடத்துல. ஐ நோ எனக்கு இந்த இடம் மேனிபுலேட் ஆகிடுச்சு. டெய்லி ஃபேர் வேல்யூ கேப் ரீட்ரேஸ் பண்ணி மார்க்கெட்டிங் வந்து புல்லிஷ் ஆகலாம். ஐ நோ தட். ஸோ இந்த ஏரியாவில் எனக்கு ப்ரீவியஸ் டே ஹை போகணும் தான் என்னோட டார்கெட் இருந்தது. பயாஸ் புல்லிஷாக தான் இருந்தது. எனக்கு இங்கே ஒரு டெய்லி ஃபேர் வேல்யூ கேப்பும் இருக்குது. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு 4 ஹவரில் அங்கே எந்த ஒரு ஸ்ட்ரக்சருமே இல்லை. ஸோ எனக்கு இங்கே ஒரு 4 ஹவர் ஃபேர் வேல்யூ கேப் இருந்தது, விச் இஸ் ஃபைன். எனக்கு அந்த 4 ஹவர் ஃபேர் வேல்யூ கேப் பண்ணால் நான் இங்கேருந்து எக்ஸ்பேண்ட் ஆகுறேன். எனக்கு இங்கே மார்க்கெட் அக்குமுலேஷனில் இருக்குது, தெரியுதா? திஸ் ஸோ எனக்கு மேனிபுலேஷன் கீழே நடந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஹவர்லியில் பாருங்கள், ஹவர்லி ஸ்ட்ரக்சர் எனக்கு 1 ஹவர் பிரேக் விச் இஸ் அந்த லிக்விடிட்டிஸ் எடுத்திருக்கு. அப்புறம் எனக்கு இங்கே ஒரு ஈக்குவல் லோஸ் இருக்குது, ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸ், ஃபுல் ஈக்குவல் லோஸ் சொல்ல முடியாது. ஸோ ஆல் ஐம் எக்ஸ்பெக்டிங் ப்ரைஸ் இங்கே கீழே வந்து இங்கேருந்து மேலே போகணும். இது எங்கே எனக்கு எக்ஸ்ட்ரா கன்ஃபார்ம் ஆச்சுன்னா 30 மினிட் இந்த இடம், இந்த இடத்துக்குள்ள ப்ரைஸ் அக்குமுலேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ எனக்கு இது இன்னும் எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன் ஆச்சு. ஓகே, ப்ரைஸ் கீழே வருவோம் அப்படின்ட்டு. இப்போ இங்கே நான் என்ட்ரான இடம் இங்கே தான் எஸ்எம்டி பார்த்து என்ட்ரான. ஸோ எனக்கு பயாஸ் புல்லிஷ் தான், அதில் எனக்கு எந்த டவுட்டும் இல்லை. எனக்கு என்னென்னா ப்ரைஸ் ரீட்ரேஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் மேலே போகும். ஸோ என்னால் இந்த டைம் 9 ஆகிடுச்சு. ஸோ 10 வந்து சம்வேர் அரௌண்ட் 8:30 நம்மளோட இந்தியன் டைம் படி. ஸோ ஆல் ஐ வாண்ட் மேனிபுலேஷன். இது ஆல்ரெடி நல்ல கீழே வந்துக்கிட்டு இருந்தது. ஸோ எனக்கு எஸ்எம்டி இருந்தது இந்த இடத்துல பாருங்கள். ப்ரைஸிங் ஏதோ இல்லை க்ரியேட் ஆச்சு, இங்கே ஹையர் க்ரியேட் ஆச்சு. ஸோ எனக்கு எஸ்எம்டி இருந்தது. ஐஸ் ஐஸ் நான் கவனிச்சிருக்கணும். எனக்கு இந்த விக்கு வந்து இந்த விக்கு இருந்தது, பட் நான் அதை கவனிக்கல. ஸ்ட்ரக்சர் எனக்கு நல்லா கீழே போகுது. ப்ளஸ் நீங்கள் இந்த எண்டாக் பார்த்தீங்கன்னா எனக்கு எண்டாகையும் மார்க்கெட் நல்ல டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட உடச்சிட்டான். ஸோ எண்டாக் ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்து கீழே போகுது அப்படின்னு ஃபீல் பண்ணி எனக்கு ஒன்ஸ் இந்த சிஸ்டி எனக்கு அக்கார் ஆனதும் நான் வெயிட் பண்ணேன். ஓகே நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். இந்த சிஸ்டி எனக்கு பிரேக்கு க்ளோஸ் வச்சதும் ஐ என்டர்டு ஹியர். எஸ்எல் எண்டாகுக்கு மேலே டார்கெட் 2R. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு ப்ரைஸ் 1 ஹவர் கன்சாலிடேஷனையும் 4 ஹவர் கன்சாலிடேஷனையும் மதிக்கல, மேலே போயிட்டான். 30 மினிட்ல மேனிபுலேஷன் கொடுத்துட்டு. இதுதான் இந்த ட்ரேட்ல நான் பண்ண மிஸ்டேக். பயாஸ் கரெக்ட், நான் என்டர் ஆன டைரக்ஷன் தப்பு. கவுண்டர் ட்ரெண்ட் பண்ணியிருக்க கூடாது. நான் ஒன்று நான் இந்த இடத்துல வெயிட் பண்ணியிருக்கணும், இல்லை ஐ ஷுட் ஹவ் கன்சிடர் திஸ் அஸ் எஸ்எம்டி. லோஸ் ஓப்பன் ஹை லோ, இதுதான் லோ 35907. 35907 ஈக்குவல் லோ. இங்கே இந்த ஈக்குவல் லோ எடுக்கல. வாவ், ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே எஸ்எம்டி
15901 15902 ப்ரைஸ் இங்கேருந்து இங்கே கீழே தான் வந்திருக்கா. மேலே போயிருக்கு. சி ப்ரைஸ் இங்கே கீழே வந்திருக்கு. ஸோ இங்கே ஒரு எஸ்என்டிக்கு பார்த்துருப்பேன் நான். நான் இந்த எஸ்என்டி நான் ட்ரேட்லேயும் பார்த்தேன். சரி நான் ரிஸ்க்கு கம்மியாக தான் வச்சுருந்தேன். ஏன்னா நான் இந்த ஹைஸில் பிடிக்கல, லோஸில் பிடிச்சிருந்தேன். ஸோ அதனால் ரிஸ்க்கு கம்மியாக வச்சுருந்தேன். $50 வைக்கிற இடத்துல $20 தான் ரிஸ்க் வச்சேன். $20 இதில் லாஸு. நான் இந்த எஸ்என்டி பார்த்துட்டு இங்கே எக்ஸிட் ஆகிருக்காங்க. இதான் நான் இதில் பண்ண மிஸ்டேக். ஓகே, என்னோட ஸ்க்ரீன்ஷாட் நான் ட்ரேட் எடுத்துருக்கு. சரி, வெயிட் டூ லார்ஜ்னு வருது. ஓகே, இந்த ஸ்க்ரீன்ஷாட் என்னால் அப்லோட் பண்ண முடியல. நான் வீடியோவோட ஃபைனலில் போடுறேன். ஸோ என்னோட ரெண்டாவது ட்ரேடு கோல்டு. இந்த இடம் எஸ்எல் தான். என் அனாலிசிஸ் எப்படி இருந்ததுன்னா, நான் இன்னும் மார்க்கெட் கீழே தான் போகுது. சி இந்த இடத்துல தான் எனக்கு டால் இந்த ப்ரீவியஸ் டே லோவில் இருந்தது. அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி எனக்கு இங்கே எஃபிஜி பிரேக்கர் இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் கோ டு 4 hour. 4 hourல இந்த டெய்லி பிரேக்கர் வருது, 4 hour பிரேக்கர் இது. ஸோ 4 hourல எனக்கு ஸ்ட்ரக்சரும் செல் சைடு காமிச்சது. எனக்கு இருந்தது ஒரே ஒரு பிரச்சனை தான், இது அக்குமுலேட்டரோட ஹை. ஸோ இங்கே எனக்கு பை சைடு லிக்விடிட்டி அதிகமாக இருக்கும். ப்ளஸ் அங்கே எனக்கு ஒரு எண்ட் ஆகுது. ஸோ ப்ரைஸ் மேபி எனக்கு இதுக்கு மேலே போயிட்டு வருவோம் அப்படின்னு ஒரு தாட் இருந்தது. பட் அது எனக்கு என்னாச்சுன்னா, சி அந்த ஹைஸை அங்கே இங்கே எடுத்துட்டான், இவன் எடுக்கல. ஸோ எனக்கு அது எஸ்எம்டியாக க்ரியேட் ஆகிடுச்சு. ஆஃப்டர் இந்த எஸ்எம்டி நான் என்ட்ரு ஆயிருக்கணும் இந்த இடத்துல. அந்த இடத்துல என்ட்ரி போட போன இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில். பட் எனக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, எனக்கு இங்கேருந்து எனக்கு ப்ரைஸ் ஐநோ பெருசாக டிஸ்பிளேஸ் ஆகலை, கன்சாலிடேஷன்லேயே தான் இருந்தது. அதாவது ஒரு கரெக்டான ரிவர்சல், பேலன்ஸ் பண்ணி ரிவர்சல் ஆகிட்டு இருந்தது. ஸோ நான் இங்கேருந்து புல்லிஷ் ஆக ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிட்டேன். தட் இஸ் ஐ மேட் அ மிஸ்டேக். ஸோ அப்போ நான் இந்த இதை மிஸ்டேக் நான் கன்சிடர் பண்ணல அப்படின்னா இந்த ட்ரேட் பேங்கர் எனக்கு நான் நேற்று எடுத்த லாஸ் கவர் ஆகிருக்கும். இந்த ஒரு ட்ரேட்லேயே எனக்கு மொத்தமாக முடிஞ்சிருக்கும். ஏன்னா நான் இந்த இடத்துல பாசிட்டிவ் எக்ஸிட் ஆகிருப்பேன். திஸ் ஏரியா ப்ரைஸ் நல்ல ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இந்த இடத்துல நான் பாசிட்டிவ் எக்ஸிட் ஆகிருப்பேன். என்னோட ரிமைனிங் பிரேக் ஈவனில் போட்டு அடுத்த பாசிட்டிவ் நெக்ஸ்ட் எக்ஸிட் ஆகிருப்பேன். சம்வேர் அரௌண்ட் ஹியர் எக்ஸிட் ஆகிருப்பேன். நல்ல ட்ரேட் இது. பட் நான் என்ன நினச்சேன்னா, ஓகே லெட்ஸ் வெயிட் ஃபார் 1 hour பிரேக். அது கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் வீ கேன் என்டர் அப்படின்னு நினச்சேன். 1 hour பிரேக்கில் அதில் நான் பண்ண மிஸ்டேக், ஐ ஷுட் ஹவ் வெயிட்டட் ஹியர் ப்ரைஸ் ரீபேலன்ஸ் ஆகிற வரை. நான் என்ன நினச்சிட்டா, ஓகே இந்த இடத்துல டைம் 11. ஸோ மிட் நைட் ஆகிடுச்சு. ஆஃப்டர் மிட் நைட் ப்ரைஸ் வந்து டே கன்சாலிடேட் ஆகிட்டு ஏசியாவில் ஃபால் ஆயிரும் அப்படின்னு நினச்சிட்டு ஐ என்டர் எடுத்தார். அது நான் பண்ண மிஸ்டேக். ப்ளஸ் ப்ரைஸ் ஏன் நான் கீழே வருவான்னு நீங்கள் நினச்சேன்னாலும் எனக்கு ஓவராலாக இந்த லெக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரீபேலன்ஸ் ஆகுது. சரி, அன்னைக்கு ப்ரைஸ் எனக்கு ரீபேலன்ஸ் ஆகும். ஸோ எனக்கு செல் ஆகணும், ப்ரைஸ் ரீபேலன்ஸ் ஆகணும், தென் இட் கேன் கோ ஹையர் அப்படின்னு தான் இருந்தேன். ஸோ எனக்கு இந்த இடத்துல என்னால் ரீபேலன்ஸ் ஆக முடியல. மை மிஸ்டேக். ஆகிற வரை நான் வெயிட் பண்ணல. இஃப் யூ சி எனக்கு அங்கே எஸ்எம்டி இருக்குது. ஏன்னா எஸ்எம்டி இல்லாமல் நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன். ஸோ நான் எப்போவுமே 5:15 பார்க்குறவன், சாரி 15:30 பார்க்குறவன் 5 மினிட் பண்ணேன், 3 மினிட் பண்ணேன். அதுவும் என்னோட மிஸ்டேக்காக இருக்குது. சரி, நான் இந்த இடத்தோட எஸ்எம்டி கன்சிடர் பண்ணி ப்ரைஸ் கொஞ்சம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட பிரேக் வச்சிடுச்சுன்னு நினச்சிட்டு ஐ என்டர்டு ஹியர். இது நான் பண்ண மிஸ்டேக். இஃப் ஐ ஸ்டிக் டு 30 மினிட் எனக்கு இந்த எஸ்எம்டி ப்ராப்பரான எஸ்எம்டி இல்லை. அடுத்தடுத்த கேண்டில்
இது எனக்கு ப்ராப்பர் எஸ்எம்டி இல்லை. அண்ட் ஐ காட் இங்கே எனக்கு எஸ்எம்டி இருந்திருக்கும். இங்கே எஸ்எம்டி இருந்திருக்கும். அண்ட் தென் ஹியர் 15 minutes இது எனக்கு ஒரு எஸ்எம்டி. I got an entry. எனக்கு இந்த எஸ்எம்டிலேயே ஆஃப்டர் திஸ் எஸ்டி நான் இந்த இடத்துல என்ட்ரு ஆகிருக்கலாம். பட் நைட் எனக்கு செம்ம தூக்கம். ஸோ நான் ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு, தூங்கிட்டேன். பட் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் தான். ஸோ அடுத்த ட்ரேட் நான் எடுக்கல. என்னோட நெக்ஸ்ட் ட்ரேடு ஹீரோ ஜேபிஓ 27 ஜூன் நான் ட்ரேட் எடுத்தேன், விச் இஸ் ஃப்ரைடே. ஃப்ரைடே என்னோட பயாஸ் அப்போ இந்த ட்ரேட் எனக்கு டெய்லி ஃபேர் வேல்யூ கேப் ஐஆர்எல் டு இஆர்எல் கரெக்டாக இருந்தது. நான் என்ன நினச்சிட்டேன், ஓகே ப்ரைஸ் எனக்கு இங்கே அக்குமுலேஷன், ஸோ லோயர் டைம் ஃப்ரேம் போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தேன். லோயர் டைம் ஃப்ரேம்லேயே எனக்கு புல்லிஷ் தான் 4 hour. பட் எனக்கு இந்த ப்ரீவியஸ் டே எனக்கு கொஞ்சம் ஃபாலோ ஆனதுனால இது எனக்கு போகிறதுக்கு முன்னாடி செல் சைட் லிக்விடிட்டியான ப்ரீவியஸ் டே லோவை எடுத்துகிட்டு போனால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். அதுதான் நான் பண்ண மிஸ்டேக். எனக்கு மேலே ஈக்குவலைஸ் இருக்குன்னு தெரியும், எனக்கு ஓவரால் ட்ரால் மேலே இருக்குன்னு தெரியும். பட் நான் இந்த ப்ரீவியஸ் டே லோ எடுத்துகிட்டு மேலே போவான், இந்த எக்ஸ்பென்ஷன் லோ எடுத்ததுக்கப்புறம் வரும் அப்படின்னு நினச்சேன். எஸ்எம்டி பேர் வந்து ஜிபிபிஜேபி. ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எனக்கு 1 ஹவரில் ஏதாவது இருக்கான்னு நான் பார்த்தேன். 1 ஹவரில் இருக்கிற எனக்கு ஸ்ட்ரக்சர் பிரேக், 1 ஹவர் ஸ்ட்ரக்சர் பிரேக், 1 ஹவர் ஸ்ட்ரக்சர் பிரேக். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது இந்த ஆர்டர் பிளாக் டு ஹோல்ட் ப்ரைஸ். இது எஸ்என்சி ஆர்டர் பிளாக், ஐசிடி இல்லை, நான் ரெண்டுமே ஃபாலோ பண்ணுறேன். ஒன்ஸ் எனக்கு இந்த திஸ் ஹை எடுத்ததுக்கப்புறம், இந்த ஹை வந்து ஏன் சொல்கிறேன்னா 6 ஹவர் பார்த்தீங்கன்னா 6 ஹவர் ப்ரீவியஸ் 6 ஹவரோட ஹை இவன் எடுத்துகிட்டு எனக்கு ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்டான். ஸோ ஆஃப்டர் திஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த ஃபேர் வேல்யூ கேப் எனக்கு ப்ரைஸ் ஹோல்ட் பண்ணணும்னு நினச்சேன். தட் இஸ் வை ஐ டேக் திஸ் ட்ரேட். ஐ திங்க் இதுலேயும் நான் 5 minutes தான் என்ட்ரு ஆனேன்னு நினைக்கிறேன். 5 minutes நம்பக்கூடாது. ஃபார் எஸ்எம்டி எஸ்எம்டி இல்லாமல் நான் ட்ரேட் எடுத்துருக்க மாட்டேங்க. சார் ட்ரேட் ரிவ்யூ பண்ணும்போது தான் தெரியும் நான் எவ்வளோ கேவலமாக ட்ரேட் எடுத்திருக்கேன். சரி, நான் இந்த ஸ்விங்கில் எனக்கு எஸ்எம்டி இருக்கா பார்த்துருக்கணும். இங்கே நான் எஸ்எம்டியை பார்த்துட்டு இங்கே என்ட்ரு ஆகிட்டேன். ஸோ ஒஸ்ட் ட்ரேட் ஆஃப் த வீக் இதுதான். மற்ற ரெண்டு ஓகே ஃபைன், எல்லாமே இருந்ததே ஓகே. ஒஸ்ட் ட்ரேட் ஆஃப் த வீக் இதுதான் நான் எடுத்த ட்ரேட். இன்ஃபேக்ட் எனக்கு இங்கே எஸ்எல் இருந்திருக்கு, சாரி எஸ்எம்டி தெரியுதா, இந்த லோஸில் எடுக்கலை. அன்னைக்கு டே லோவை எடுக்கலை, எனக்கு எஸ்எம்டி இருந்திருக்கு, நான் அதை கவனிக்கலை. நைஸ் ட்ரேட், ஃபைன். ஒஸ்ட் வீக் எல்லாருக்கும் இருக்க தான் செய்யும், எனக்கு இது அதில் இது ஒரு ஒஸ்ட் வீக், தட்ஸ் ஆல். ஸோ இந்த வீக் நான் 3 ரேட் எடுத்திருக்கேன். லாஸ்ட்டாக எடுத்த ட்ரேட் இஜே, விச் இஸ் த ஒஸ்ட் ட்ரேடர் திஸ் வீக். இயூ என்னோட செகண்ட் ட்ரேட் இந்த இடத்துல, இதுதான் என்னோட செகண்ட் ட்ரேட். என்னோட பயாஸ் தப்பு, சாரி பயாஸுங்கிறத விட என்னோட நரேட்டிவ் தப்பு. பயாஸ் கரெக்டாக தான், நான் புலிஷ் தான் இருந்தேன், கவுண்டர் ட்ரெண்ட் எடுத்துட்டேன். ஸோ என்னோட நரேஷன் இந்த இடத்துல தப்பு. அண்ட் ஃபஸ்ட்டு ட்ரேட் கோல்டு, பயாஸ் கரெக்டு, என்டர் ஆன பிளேஸ் தப்பு.
ஸோ என்னோடய மிஸ்டேக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லேட் என்ட்ரி ஒன்று, செகண்ட் சேம் சேம் இல்லை சாரி நரேஷன் தப்பு, தேர்ட் பயாஸ் தப்பு. ஸோ இந்த மூணுத்தையும் நான் நெக்ஸ்ட் வீக் ரெக்கவர் பண்ணி கன்சிடர் பண்ணி ட்ரேட் எடுப்பேன். ஸோ ஹோப் நெக்ஸ்ட் வீக் நல்லா இருக்கணும்ட்டு என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மிஸ்டர் என்டேவர். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் ட்ரேடர்ஸ்.